இந்த வருஷத்தோட வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்செட்டாகவே இருக்குது நிறைய டீமுக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் நியூசிலாந்து கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா சூப்பர் 8க்கே வர முடியாமல் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து எப்போ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஃபைனல் செமிஃபைனல் போகிற டீம் ஒரு லக்கு ஃபேவர் இல்லாமல் ஜெயிக்காமல் இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் சூப்பர் 8க்கே போகாமல் இருக்கிறாங்க. காரணம் காரணம் என்னென்னு குறிப்பாக சொல்லப்போனால் ஆப்கானிஸ்தான் அணி கூட ஒரு 75 ரன்னில் ஆல் அவுட் ஆனது நியூசிலாந்து அன்றைக்கி ரொம்பவே ஹண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா ரன் ரேட் ரொம்பவே மைனஸ் இருக்குது. ஏற்கனவே 2 மேட்ச் 2க்கு ஜெயிச்சு ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க. இப்படி இருக்க நியூசிலாந்துக்கு சூப்பர் 8க்கு போகணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது வெஸ்ட் இண்டீஸ் தோற்கடிக்கணும். வெஸ்ட் இண்டீஸ் கூட நடக்கிற மேட்ச். அதுக்கப்புறம் ரன் ரேட் அடிப்படையில் 2 டீம் போகும். ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு சாத்தியங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸுங்கிறதே நம்ம ஒரு சூப்பராக விளையாண்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹோம் கண்டிஷனில் நல்லாவே விளையாண்டுருக்காங்க. அடுத்து ஒரு பிக் அப்செட்டாக இருக்கிற டீம் எல்லாருமே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் அணி நம்பி ஒரு அப்செட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா யூஎஸ்ஏ குவாலிஃபை ஆயிரும் மாட்டேங்குது. ஆனால் பாகிஸ்தான் அணினால் சூப்பர் 8 கூட போக முடியாமல் இருக்குது. ஏன் காரணம் என்ன லாஸ்ட் டைம் ஃபைனலிஸ்ட் பாபர் அசம் கேப்டன்சியில் நல்லா விளையாண்டுருந்தாலுமே இந்த வருஷம் அவங்களால போகிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் அவங்க டாப் ஆடுற எல்லாருமே ஓப்பனராகவே இருக்கிறாங்க. மிடில் இதுக்கு அடுத்த வருஷம் இந்த வருஷம் சூப்பர் 8க்கு போக முடியாத டாப் டைம் எதுன்னு இங்கிலாந்து கிரிக்கெட்டில் ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுங்கிறது கம்மி. மிச்சம் எல்லாமே ஓப்பனராக மிடில் ஆர்டரை மாற்றி மாற்றி விளையாடுறாங்க. அதுதான் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஸ்காட்லாந்து கூட ஒரு மேட்ச் ட்ரா. அந்த மேட்ச் இங்கிலாந்து தோக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அணியோடு ஒரு மோசமான தோல்வி. ஏன்னா பிரஸ்டோ பாலில் ஒரு பென்டங்கன் மாதிரி ஒரு பிளேயர் இறக்கி அடுத்து ரெண்டு மேட்ச் ரன் ரேட்டு ஜெயிச்சு தான் அவங்களுக்கு சூப்பர் 8 போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவங்களுக்கும் சூப்பர் 8 போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. கஷ்டம்.